வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம். ஏசாயா 7வது அதிகாரம் அதனுடைய 10 முதல் 14 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனை விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வார்த்தை இந்த 14வது வசனத்தின் முதல் பகுதி. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இது யாரிடத்தில் சொல்லுகிறார் என்றால் ஆகாஷிடத்தில். ஆனால் அவன் ஒருவனுக்கு என்றால் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கும். காரணம், கொடுக்கப்பட்ட அடையாளம் சாதாரண அடையாளம் அல்ல. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஒரு நபருக்காய் கொடுக்கப்பட்டவர் அல்ல, ஒரு குடும்பத்துக்காய் கொடுக்கப்பட்டவர் அல்ல, ஒரு கோத்திரத்துக்காய் கொடுக்கப்பட்டவர் அல்ல. இந்த உலகத்தின் இரட்சகராய் அவர் இந்த பூமியிலே பிதாவினால் அனுப்பப்பட்டிருக்கிறார். இங்கே இந்த ராத்திரி வேளையிலே நாம் எதை தியானிக்க போகிறோம் என்றால், கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். அதனுடைய 13வது வசனத்திலே, நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ அப்படின்னு கேட்பார். நீ ஆண்டவரை கஷ்டப்படுத்துறியா? பொதுவாகவே நம்ம மனுஷங்களுக்கு எதை கஷ்டம் கொடுக்கறத நினைப்போம் தெரியுமா? அவங்க கிட்ட ஏதாவது கேட்கறது. ஒருத்தங்க கிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறோம், 2வது கேட்கும்போது 3வது கேட்கும்போது நம்ம அவங்கள்ட்டே சொல்லுவோம், நாங்கள் இப்படி அடிக்கடி கேட்கறதுனால நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க கஷ்டமா நினைக்காதீங்க. இங்க என்ன நடக்கிறது என்றால், நாம் நேற்று காலையிலிருந்தே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டே வருகிறோம், நாளைக்கும் கேட்க போகிறோம். ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார். ஆனா இந்த ஆகாசுக்கு அதை நம்புறதுக்கு எதுவான சூழ்நிலை இல்லை. பொதுவாகவே அடையாளம் எதற்கு காண்பிக்கப்படுகிறது என்றால், உரைக்கப்பட்ட வார்த்தையை நாம நம்பும்படியாக தான் அடையாளம் காண்பிக்கப்படுகிறது. நாம் அதை நம்பணும், அதை விசுவாசிக்கணும். காரணம், ஆண்டவர் இங்கே அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க. 9வது வசனத்துல பிற்பகுதியை பாருங்கள். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீங்க. உங்களுக்கு என்னதான் வாக்குத்தத்தம் இருந்தாலும், உங்களுக்கு என்னதான் இருந்தாலும், நீங்க விசுவாசிக்கலைன்னா நிக்க முடியாது. நிலை பெற மாட்டீங்கன்னா நிக்க முடியாது. நீ நிக்க முடியாம எப்படி சுதந்திரிக்க முடியும்? அப்போ நிக்கணும்னா விசுவாசிக்கணும்னா விசுவாசிக்கிறதுக்கு ஏற்ற இருதயம் இல்லை. ஏன்னா இருதயம் எப்படி இருக்கிறது? 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்துட்டு இருக்கு. இப்போ போய் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார்னா நம்ப முடியல. ஆனா நிக்கணும்னா நம்பிதான் ஆகணும். அவன் தேவன் என்ன செய்கிறார் என்றால், ஒரு அடையாளத்தை கேளு. நீ நம்பணுமா? ஒரு அடையாளத்தை கேளு. கிதியோன் அடையாளத்தை கேட்டான், கர்த்தர் கொடுத்தார் அல்லவா? கர்த்தர் கோச்சு கேட்டாரா கிதியோன்ட்ட? என்ன நீ சும்மா அடையாளம் கேட்டுட்டு இருக்க, தள்ளிப்போ அப்படி சொன்னாரா? இல்ல. கிதியோன் மட்டுமா அங்க இருந்தான்? 30,000 பேர் வந்துட்டாங்க. அவன் கிதியோன் விட்டுட்டு இன்னொரு ஆளை தூக்க வேண்டியதானே? இல்ல. நம்முடைய பலவீனத்தை குறித்து பரிதபியாதவர் கிடையாது, பரிதபிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பலவீனத்தை குறித்து பரிதபிக்கிறவர் என் ஆண்டவர் யார் அப்படின்னா, எங்க இதெல்லாம் இருந்து யோசிக்கணும். நம்ம இருந்து யாரெல்லாமோ யோசிச்சுட்டு இருப்போம், எதையெல்லாமோ யோசிச்சுட்டு இருப்போம். நம்முடைய வீக்னஸ் பார்த்து ஒரு நாள் அவர் வேண்டாம் அப்படி சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம இல்லை. நம்முடைய வீக்னஸ் அவருக்கு தெரியாதா? எல்லாமே தெரியும். ஏசாயாவில் இருக்கு, நீ மீறுகிறவன்னு பெயர் பெற்றிருக்கிறா, நீ டிகிரியை வாங்கி இருக்கிற. அதுல சில மீறுறதுல டிகிரியை வாங்கி வச்சிருக்கிறாங்க, எத்தனை டிகிரினே தெரியாது. ஆனாலும் என் நாமத்தின் நிமித்தம் இப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, ஏசாயா 48:8, நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நம்ம இருக்கிறத பார்த்தா ஏதோ இப்போதான் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது போலையும், முந்தி பயங்கரமா கீழ்ப்படிந்தது போலவும் சிலருடைய இருப்பெல்லாம் அப்படிதான் இருக்கும். இப்பதான் நாங்க ஜெபம் பண்ணல, முந்தியும் ஜெபம் பண்ணல. ஆண்டவருக்கு தெரியும். அதான் ஆண்டவர் சொல்றார், ஆதி முதலே உன் செவி திறக்கல, நீ துரோகம் பண்ணுவா என்பதையும், அடுத்த வார்த்தை தான், நீ தாயின் கர்ப்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் எனக்கு தெரியும்டா. இப்போ இல்ல இந்த பிரச்சனை,
நீ எப்போ உனக்கு இந்த மூக்கு கண்ணு வாய் இதெல்லாம் வந்துச்சோ அப்பவே உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்ட. சிலர் பேசும்போது சொல்லுவாங்க, இவங்களுக்கு மட்டும் என்ன கொம்பு உண்டோ? கொம்பு வேண்டாம், இந்த மூக்கு கண்ணு வாய் இருந்தாலே போதும். இதுல எக்ஸ்ட்ரா கொம்பு வேற கேட்குதாக்கும். நீ ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவில்லை. நான் பேசுற நாள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். யாக்கோவிட்ட பேசுறாரு. யாக்கோவே இஸ்ரவேலுன்னு பெயர் பெற்று ஆண்டவர் அவ்வளோ பேசுறாரு. பேசும்போது, ஆண்டவரே போற வழியில எல்லாம் என்ன காப்பாற்றி, நான் போகிற இடத்துல எல்லாம் என்ன காப்பாற்றி, அவரே சொல்லிட்டார். யாக்கோவே சொல்லிட்டார். பவுலை கர்த்தர் சந்திக்கும் போது பவுல் கேட்கிறார், நான் என்ன செய்யணும்? அதன் அர்த்தம் நான் அடுத்து எங்க போகணும்? ஆனா நம்ம என்ன யாக்கோபு, நான் போற வழியில எல்லாம், அதாவது நான் எங்க போகணும்னு நினைக்கிறேனோ அங்கதான் போவேன். ஆனா நீங்க என்ன காப்பாற்றணும், நீங்க என் கூட வரணும். நம்ம அநேகர் இப்படிதான் இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுதான் செஞ்சுட்டு இருப்போம். ஆண்டவர் பார்த்தா, நீ போயிட்டு வருவோம் அப்படிதானே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். யாக்கோபுக்கு தொட நமக்கு எங்கன்னு ஸ்கேன் பண்ணா தெரியும். யாக்கோபுக்கு தொட. ஆமென். நீ துரோகம் பண்ணுவா என்பதையும் தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சுதான் கேட்கிறார், நீ ஒரு அடையாளத்தை கேளு. அப்படி கேட்கும் போது இந்த ஆகாஷ் என்ன சொல்லுகிறான் என்றால், நான் கேட்க மாட்டேன். ஏசாயா 7:12, நான் கேட்க மாட்டேன் சொல்லிட்டு அவன் கேட்காததுக்கு அவன் ஒரு ரீசன் சொல்றான். நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன். இங்க பாருங்க, நம்ம சொல்ற ரீசன் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு செய்தி இதுதான். நம்ம சொல்ற ரீசன்னால நாம் கர்த்தரை விசனப்படுத்துகிறோம். நம்ம சொல்ற ரீசன் இது. இந்த ஒரு வசனம் படிக்கும் போது கரெக்டா தானே சொல்லியிருக்கிறார். அவர் கர்த்தரை பரீட்சைக்க மாட்டார். நல்லா தானே இருக்கு. ஏன்னா கர்த்தரே கட்டளை கொடுத்திருக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அதுதானே செய்யறான். இல்ல, அவருக்கு நம்மள தெரியும். இவன் கேட்க மடிச்சு, இவனுக்கு கேட்கிற இன்ட்ரெஸ்ட் போயிட்டு, இவனுக்கு ஜெபிக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிட்டு, இவனுக்கு ஆண்டவருடைய காரியத்தை குறித்த எல்லாமே போயிட்டு, இப்போ ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றார், நீ கேளு, நான் கேட்க மாட்டேன். ஏன்? நான் கர்த்தரை பரீட்சிக்க மாட்டேன். இவன் அதுக்கு ஒரு ரீசன் சொல்றான். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் சொல்றோம். எல்லாத்துக்குமே ரீசன் சொல்றோம். எல்லாத்துக்குமே ரீசன் சொல்லுகிறவர்கள் இடத்தில் ஜாக்கிரதையா இருக்கவும். எல்லாத்துக்குமே ரீசன் சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்து ஆரம்பிப்போம், ரீசன் எல்லாம் கண்டுபிடிப்போம். 4 பேரா சேர்ந்து ஸ்கூலுக்கு போக மாட்டோம். அடுத்த நாள் பிரின்சிபால் கூட்டு விடுவாங்க. நீ என்ன ரீசன் சொல்ற? நீ வயிறு வலி. இப்படிதான் தொடங்கிட்டு என்ன பண்ண, நாங்க 4 பேர் மாட்டோம் ஸ்கூல்ல. ஆளுக்கு ஒவ்வொரு ரீசன். ஃப்ரெண்ட்ல உள்ளவன் என்ன ரீசன் சொன்னான்னு அடுத்தவனுக்கு தெரியாது. அவங்க 2 கம்யூனிகேஷன் இல்லை. ஃப்ரெண்ட்ல உள்ள வயிறு வலி சொன்னான், இவனும் போய் அதே வயிறு வலி சொன்னான். கடைசியில் பிரின்சிபல், இங்க வா, 2 பேர் மாத்தியாவது சொல்லியிருக்கலாம்ல. நீங்க கடைசியில் 2 பேரும் வெளியே வந்து 2 பேருக்கு சண்டை. நீ எதுக்கு வயிறு வலி சொன்ன, நீ எதுக்கு வயிறு வலி சொன்ன? எல்லாத்துக்குமே நம்ம ரீசன் சொல்லுவோம். எல்லாத்துக்குமே ரீசன் சொல்லுவோம். நீ ஏன் இதை பண்ண? அது இப்படி இருந்ததுனால. அப்படி நம்ம ஆண்டவர்கிட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவரே, இப்போ என்னால வார்த்தையை என்னால கீழ்ப்படிய முடியலையே ஆண்டவரே. ஆண்டவர் பாப்பார், நீ ஏதோ முந்தி கீழ்ப்படிஞ்சது மாதிரியோ, நீ ஆதி முதல் செவி கொடுக்கவில்லை என்றும், நீ துரோகம் இப்போ என்னால ஜெபிக்க முடியல. முந்தி 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 உட்கார்ந்து உறங்கையாவது தூங்கையாவது செய்வேன் ஆண்டவர். இப்போ எனக்கு நம்ம சொல்ற ரீசன் எல்லாம் கேட்டா ஏதோ இவர்கள் அந்த மோசே மகிமையை கண்டு இறங்கி பிரகாசித்து வந்தது போல. நீ தேவனை விசனப்படுத்துகிறாய், தேவனை விசனப்படுத்துகிறாய். இங்கே உண்மையா சொல்லணும்னா, ஊசியாவுக்கு அப்புறம் யோதாம், அதுக்கப்புறம் ஆகாஷ் சின்ன வயசுல ராஜாவாய் மாறுகிறான். ஒருபுறம் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் இருக்கும்போது இப்போ கர்த்தருடைய காரியத்துல இதுதான்.
ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறான்? கர்த்தருடைய காரியத்தில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிட்டு. இன்னைக்கு அநேகருக்கு மனமடிவினால, சோர்வுனால, தளர்ந்து போறதுனால கர்த்தருடைய காரியத்தில் இன்ட்ரெஸ்ட் போயிட்டு. பாருங்க, எலியா கர்மேல் உச்சியில ஏறி தன் தலை முழங்காலில் பட குனிந்து தன் வேலைக்காரன்ட்ட நீ போய் பாரு அப்படிங்கிறான். போய் பார்த்தா இல்லை ஒன்றும். திருப்பி 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 7 தடவை பெண்டாகி 7 தடவை செபித்து ஒரு கையளவு மேகத்தை பார்க்குறான். அப்போ இல்லை வரல அப்படின்னதுமே அவன் விடல. அவன் கர்த்தருடைய காரியத்துல இன்னும் இருக்கிறான். அதே எலியா அடுத்த அதிகாரத்திலேயே கர்த்தருடைய சமூகத்துல நின்று செவி எந்த ஒரு காரியத்துக்குமே அந்த காரியம் நடக்கிறது வரைக்கும், அந்த காரியம் வாய்க்கப்படுகிறது வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல நின்று செபிக்கிற எலியா அடுத்த அதிகாரத்திலே சோர்ந்து போய் ஒரு சூறை செடிக்கையில படுக்கிறான். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பி நீ போய் கர்த்தருடைய பர்வதத்துக்கு வான்னு சொன்னதுக்கு அப்புறம் கர்த்தருடைய பர்வதத்துக்கு வந்துட்டான். சர்ச்சுக்கு வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் யாரும் பார்க்காத இடம் எங்க இருக்குன்னு பார்த்து கெபிக்குள்ள போய் உட்காந்துட்டான். ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் போயிட்டு. அந்த இன்ட்ரெஸ்ட் போனதுனால இப்ப கேட்க மனசு இல்ல. ஒரு காலத்துல எல்லாம் கர்த்தருடைய காரியங்களில், கர்த்தருடைய வழிகளில் இந்த காரியத்தை எப்படி ஆண்டவர் சமூகத்திலிருந்து அறிந்து கொள்ள, இந்த காரியத்தை எப்படி நம்ம தெரிந்து கொள்ள, இப்படி எல்லாம் இருந்த நம்ம இப்ப அந்த இன்ட்ரெஸ்டே போயிட்டு. இதுதான் ஏசாயா 43 கர்த்தர் சொல்லுகிறார். 43வது அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை வாசியுங்கள். ஆனாலும் யாக்கோபே என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய் அப்படிங்கிறார். நீ ஏன் என்னை நோக்கி கூப்பிடல? நீ சொல்ற ரீசன் அல்ல. எனக்கு தெரியும் உன்னை பத்தி. நான் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்க மாட்டேன் நீ சொல்ற. ஆனா நான் சொல்லட்டுமா, நீ ஏன் என்னை நோக்கி கூப்பிடலன்னு, நீ ஏன் என்ன என்கிட்ட கேட்கலன்னு? நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். ஒரு காலத்துல நம்ம கிட்ட யாராவது உங்களுக்காக ஜெபிக்கிறோம்னு சொன்னா நமக்கு அவ்வளவு உற்சாகமா இருக்கும். இப்பொழுது பரவாயில்ல பிரதர், பரவாயில்ல சிஸ்டர், நம்ம ஜெபம் பண்ணலாம் சொன்னா என்ன ஜெபம்? ஆமென். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவங்க ஜெபம்னு அப்படி இருப்பாங்க. பிற்பாடு அவங்க ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களால கண்ணை மூடவே முடியல, ஆமேன்னு சொல்லவே முடியல, அப்படியே நிக்கிறாங்க. ஆண்டவரே, இவங்க நல்ல ஜெபிக்கிறவங்களாச்சே, இவங்க அவ்வளவு கர்த்தருடைய காரியங்கள்ல, அப்படி உம்முடைய காரியங்களை ஆராய்வதில், தேடுவதில் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்தவங்களை இப்ப ஏன் கண்ணை கூட மூட முடியல, ஜெபிக்க முடியல? ஆண்டவர் உணர்த்தினார், மனம் சலித்து போனார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எதுலையும் டயர்ட் ஆகலாம். எந்த காரியத்தை குறித்த ஒரு வெறுப்பு, ஒரு சோர்வு இந்த பூமியில வரும். காரணம், சந்தோஷத்தினால் தன்னை சோதித்து பார்த்த சாலமோனே சொல்லுகிறான், இவைகள் எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. ஆனா தேவனுக்கு அடுத்த காரியத்துல மட்டும் அப்படி ஒரு லைன் நம்ம லைஃப்ல விழுந்துடவே கூடாது. இதுல ஒரு தேவ பிள்ளை ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு எந்த ஒரு காரியத்திலும் எனக்கு ஒரு சலிப்பு வரும். அதாவது சொல்ல, அளவுக்கு மிஞ்சினால் எல்லாமே நஞ்சுதான், எல்லாமே மோசம்தான். என்னதான் நம்ம விரும்பி ஸ்வீட் நமக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்டாலே நமக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கேட்டாலும் என்ன சொல்லுவோம்? வேண்டான்னு சொல்லுவோம். எதாகட்டும் எல்லாத்துக்குமே. ஆனா தேவனுக்கு அடுத்த காரியத்துல மட்டும் நமக்கு ஒரு சலிப்பு வந்துடக்கூடாது, நமக்கு ஒரு வெறுப்பு வந்துடக்கூடாது, நமக்கு ஒரு சோர்வு வந்துடக்கூடாது. அப்படி வந்து நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும், நாம் சொல்லுகிற ஒவ்வொரு காரணங்களும் தேவனை விசனப்படுத்துவதாயிருக்கும், தேவனை வேதனைப்படுத்துவதாயிருக்கும். 3 வருஷம் இருந்த பேதுருவுக்கு ஒரு சலிப்பு வந்ததுனாலதான் நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி அவன் திரும்ப போகிறான். ஆண்டவர் வந்து அவன்கிட்ட என்ன கேட்டார் தெரியுமா? அதாவது அவன் மறுதலித்ததை விட அவரை அதிகம் காயப்படுத்தினது அவன் மனம் சலித்து போனது. இதுதான் உண்மை.
சில நேரத்துல நம்முடைய பலவீனத்துல மறுதலித்துறோம். ஆனா அவர் பார்க்கிறார், ஆனாலும் பார்க்கிறார். அவருக்கு தெரியும், அவருக்கு முந்தியே தெரியும் இவன் இப்படிதான் செய்வான். ஆமா, நம்ம ஓவரா பேசினா அவர் சொல்லிட்டே இருப்பார். பேதுரு பேசாம இருந்தா கூட அவர் அமைதியா இருந்திருப்பார். பேதுரு இவர்கள் எல்லாரும் போனாலும் நான் அப்படியா, நீ மறுதலிப்ப. இவன் மறுதலிக்கிறது அவருக்கு தெரியும், ஆனா இவனா கேட்டு வாங்கினாது. சிலர் கம்பு வாங்கி கொடுத்து அடி வாங்குவாங்க ஸ்கூல்ல. அவங்க தான் வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. சார் பெரம்பு வாங்க சொன்னார், பெரிய பெரம்பா, அன்னைக்கு அடி விழும். அதுவரை அடி விழாது, அதுவரை அவருக்கு அடி கிடைக்காததுனால அவன் போய் அல்லது அவ போய், டாடி அப்பா எங்க சார் ஒரு பெரம்பு வாங்கிட்டோன்னு என்கிட்ட தான் சொன்னாங்க. தேடி பிடிச்சு, ஏன்னா அதுவரை ஆளுக்கு அடி கிடைக்கல, கரெக்டா வாங்கி கொடுத்து நல்ல அடியும் வாங்கிட்டு. அதே போலதான் பேதுரு. அத மலையாளத்துல சொல்லுவாங்க, வடி கொடுத்து அடி மெடிக்கல அப்படிம்பாங்க. வடின்னா கம்பு, நவே கொடுத்து அடி வாங்குறது. சில நேரத்துல நம்ம சொல்லும் போது தெரியும், இங்க பாரு இப்போ ஆண்டவர் நிக்கிறார். பேதுருவை பழையது போலயே கூடுறார். பழையது போலயே கூப்பிடணுமா? ஒரு காரியத்தை செஞ்சு நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு வீடு அஸ்திவாரம் போட்டு அதை கட்டி எல்லாம் முடித்து பிரதிஷ்டை பண்ணலான்னு வரும்போது திரும்ப இடிச்சு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து கட்டுறது எவ்வளவு பெரிய ப்ராசஸ் தெரியுமா? எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? அப்படிதானே பேதுருவே, நீ கடற்கரையில இருந்த மீன் பிடித்து ஒன்றும் கிடைக்கல, நான் வந்தேன், உன்கிட்ட வந்தேன், உன்னை என் பின்னாடி கூட்டிட்டு வந்து உன்னை நல்லா டியூன் பண்ணி உருவாக்கி உன் கையில பரலோக சாவி கொடுத்ததுக்கு அப்புறம் நீ திருப்பியும் மனஞ்சலித்து போறியே, திருப்பியும் அவர் அதே போல வலைய போட வச்சு திருப்பியும் நான் உனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே செய்யணுமா? ஏன் டிலே தெரியுமா? பேதுருவே, நான் என்னால உனக்கு டிலே இல்லை, உன்னாலதான் உனக்கு டிலே ஆகுது. ஏன்னா நீ மனஞ்சலித்து போனாய். பேதுரு கர்த்தரை மறுதலித்த போது அவருக்கு உண்டான வேதனை விட அவன் மனஞ்சலித்து போனதினால அவருக்கு உண்டான வேதனை அதிகம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காலத்தில் அறியாமை உள்ள காலத்தில் நாம் பின்மாற்றத்தில் பாவ வாழ்க்கையில நடந்த போது அவருக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தினோமே, அதை விட அதிகமான வலியை நாம் இப்பொழுது மனஞ்சலித்து கர்த்தரை தேடாமல், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்காமல், கர்த்தருடைய வழிகளை ஆராயாமல் நாம் இருக்கிறோம் தெரியுமா? இது அவருக்கு அதிக வேதனையை கொடுக்கிறது, அதிக வேதனையை கொடுக்கிறது. ஆமென். அப்படி வேதனையை வாங்கிட்டும் அவர் சொல்றார், ஆனால் நான் உனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறேங்கிறார். என்ன ஒரு ஆண்டவர், என்ன ஒரு அன்பு! ஹல்லேலூயா! உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை ஓ நீர் போதும். ஒரு கூட்டம் இயேசுவை சுத்தி இருக்கிறாங்க, நிறைய பிரசங்கம் கேட்டியாச்சு, ஆனா அவங்களுக்கு வசனமே தெரியல. அப்போ ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுவார். யோவான் 8:43, யோவான் 8:43 வாசியுங்கள். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா அப்படிங்கிறார். உனக்கு ஞான குறைவினால் அல்லவான்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. இன்னைக்கு நிறைய காரியம் தெரியல. ஆண்டவரே, நான் போகும் பாதை எனக்கு தெரியவில்லையே. ஏன் தெரியல? நீ கேட்க மனல் இல்லாம இருக்கிற இல்ல. இப்படிதான் ஆண்டவர் என்னை பேசுறார். ஆகாஷை அடையாளம் கேளு. அப்போ என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும். அவனுக்கு கேட்க மனசு இல்ல. கேட்க மனதில்லாததை அவன் எப்படி மழுப்புறானா, எப்படி சமாளிக்கிறானா? நான் தேவனை பரீட்சை பார்க்க மாட்டேன். உங்களுக்கு ஏன் இதை அறியாம இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கை குறித்து ஏன் அறியாம இருக்கிறீங்க? உங்க எதிர்கால குறித்து ஏன் அறியாம இருக்கிறீங்க? இந்த சோதனை எதனால என்று ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? இந்த பிரச்சனை ஏன் என்று எதனால? கேட்க மனதில்லாது இருக்கிறதினால் அல்லவா? கேட்க மனதில்லாது இருக்கிறதினால் அல்லவா? அதனாலதான் கேளுங்கள், கேளுங்கள். கேட்கணும், மனஞ்சலிக்க கூடாது. ஆமென். யாத்திராகமம் 7வது அதிகாரத்தில்
6வது அதிகாரம் கர்த்தர் மோசே கிட்ட நிறைய வெளிப்படுத்துறார். அவருடைய நாமத்தை சொல்லுகிறார், அவர் என்ன செய்ய போகிறேன் என்றெல்லாம் சொல்லி மோசே இதை நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று சொல்லுகிறார். 9வது வசனத்தை வாசியுங்கள். இந்த பிரகாரமாக நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கோங்க என்னெல்லாம் சொன்னார்னு. இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அவர்களோ மனமடிவினாலும் மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசைக்கு செவி கொடாமற் போனார்கள். அவர் சொன்னதெல்லாம் கொஞ்சம் அப்படி பாருங்களேன். யாத்திராகமம் 6வது அதிகாரம் அவர் சொல்றாரு, 1 முதல் நானே வாசிக்கிறேன் பாருங்க. நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது, இதை கேட்கும் போதே நமக்கெல்லாம் அப்படி என்ன சொல்லுவாங்க, புல்லரிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. இது எப்போ படிச்சாலுமே அப்படிதான் இருக்கும். ஆண்டவரா சொல்லுவார், இப்ப பாரு அப்படின்னு பாரு, அவ்வளவுதான் நமக்கு. மேலும் தேவன் மோசையை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தரிசனமானேன். 4 பரதேசிகளாய் அவர்கள் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் உடன்படிக்கை ஏற்படுத்தினேன். நீங்க விட்டும் பெருமூச்சை கேட்டேன், உடன்படிக்கை நினைத்தேன். 6வது வசனம், ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் அவர்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்துக்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். விடுவிக்கிறது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்திலே உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல்லு. இந்த பிரகாரமாக மோசே போய் சொன்னான். அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மனதுல சோர்வு வந்துட்டு, இதுதான் நம்மை தேவனை விட்டு விலக பண்ணுகிறதும் தேவனுக்கு வேதனை உண்டாக்குகிறதுமான காரியமாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் சும்மா யாரிடத்திலும் பேச மாட்டார். கர்த்தருடைய காரியத்துல ஆரம்பத்தில் இருந்த இந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ இருக்குதா? இல்லைன்னா நம்முடைய ஒவ்வொரு செயலுமே தேவனை விசனப்படுத்தினா அவரை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கும். அவர் காயப்பட்டது போதாதுன்றா மீண்டும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லது 3 ஆணிகள் பத்தவில்லையா? தலையில மட்டும் முள் இருந்தா போதாதுன்றவரை உங்க உடம்பு ஃபுல்லா முட்களால கொடுக்கணும்னு நினைக்கிறோமா? 39 சாட்டை அடிகள் அவருக்கு போதாதா? ஒவ்வொரு சாட்டை அடையிலும் சரீரத்திலே ஒரு கொத்து சதை கிழிந்து வரும் தெரியுமா? உளப்பட்டவரை போல காணப்பட்டது. அந்த கேடு அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கேடு, இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு மோசமான நிலை அடையவே முடியாது. பழைய ஏற்பாட்டில் மிகவும் வேதனைப்பட்ட ஒரு மனிதன் யார் என்று கேட்டால் யோபு என்று சொல்லலாம். ஆனால் இயேசு பட்ட வேதனையை பார்க்கும்போது யோபு எல்லாம் பட்ட வேதனை ஒன்றும் கிடையாது. அதுதான் உண்மை. அந்த கேடடைந்தார். யோபுவின் இந்த ஒரு பரிதாபமான நிலையை 4 நண்பர்கள் மட்டும்தான் பார்த்தார்கள். ஆனால் இயேசுவின் பரிதாபமான நிலையை ஊரே பார்த்து சிரிச்சது. ஆமென். அந்த கேடடைந்தார். ஹல்லேலூயா. அந்த கேடு, இந்த வேதனை பத்தாது ஆண்டவரே, இன்னும் நீங்க ஹர்ட் ஆகணும் அப்படி சொல்லி நம்முடைய பல காரியங்களை செய்கிறோம். அதில் ஒன்றுதான் கர்த்தருடைய வழிகளில், கர்த்தருடைய காரியங்கள்ல நமக்கு இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த உற்சாகம் போயிட்டு. நீ கேளுன்னா நான் கேட்கல, ஏதாவது என்கிட்ட பேச மாட்டேன், எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாகி என் கண்கள் பூத்து போயிட்டு என்று ஒருவன் சொல்லுகிறான்.
ஆனா இப்போ வாக்குத்தத்தமா அது இருக்கட்டும், வசனமா அது அப்புறம் படிக்கலாம், ஜெபமா இல்ல 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 இல்ல. உங்க லைஃப்ல ஜெபம் ஃபேமிலி ஏதாவது பண்ணுவாங்க, நான் அப்படி போய் உட்காருவேன். நீ தேவனை மறுதலித்ததினால் அவருக்கு உண்டான வலியை விட நீ மனம் சலித்து போகிறதுனால் அவருக்கு உண்டான வலி அதிகம் என்பதை இந்த மாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் பாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதுதான் எபேசு சபைக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆண்டவர் வேற குறையே இல்லையா, எனக்கு வேற எதுவுமே ரொம்ப பெருசா தெரியலப்பா, ஆனா இது எனக்கு பெருசா தெரியுது. நீ ஆதியில எப்படி இருந்த என்கிட்ட, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் உன் இளவயதின் பக்தியையும். எரேமியா 2:2 தானே, எரேமியா 2:2 வாசியுங்கள். எரேமியா 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். நீ போய், நானே வாசிக்கிறேன், எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது, அதாவது உன்னை நான் மீட்டெடுத்தேனே, அப்போ உனக்கு இருந்த நேசம் அதை நான் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு அப்படி என்ன நேசித்த, அன்னைக்கு நான் தான் நீ தான் நான் அப்படித்தானே இருந்த, என் மேல அவ்வளவு நீ பாசமா இருந்தாயே, என் உயிரான இயேசுன்னு பாடினாயே, என் உயிரோடு கலந்தீர் என்று பாடினாயே, என் உயிரிலும் மேலானவரே என்று சொன்னாயே, அதிகாலையில் என்னை தேடினாயே, மாலையிலும் இரவிலும் உன் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்ததே, அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணி முறையிட்டாயே, ஒரு நாளில் என்னுடைய வார்த்தைகள் நிமித்தம் 7 தரம் துதித்தாயே, உற்சாக பலியிட்டாயே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தாயே. இதெல்லாம் நான் நினைச்சு பார்க்கிறேன், இதெல்லாம் நான் நினைச்சு பார்க்கிறேன். ஆனால் இப்பொழுதோ யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். யாக்கோபே, உன் வாழ்க்கையில யாராலெல்லாம் நீ கஷ்டப்பட்டன்னு பாரு, யாராலெல்லாம் கஷ்டப்பட்ட. ஆமென். உன்னை சூழ்ந்திருக்கிற உறவுகளால் நீ கஷ்டப்பட்ட. உங்க அம்மா உனக்கு ஒரு நன்மை செய்யணும்னு நினைச்ச காரியம் உனக்கு தீமையா மாறிட்டு, அதுக்கப்புறம் உங்க அப்பாவுக்கு முன்னாடி நிக்க முடியல, உங்க அண்ணனும் உன்னை எப்போ கொல்லுவேன் என்று இருக்கிறான். நீ 20 வருஷம் மாமனாருக்கு உழைத்த, அவருடைய முகமும் மாறிட்டு, அந்த மாமனாருடைய பசங்க சொல்லிட்டாங்க எங்க அப்பாவால தான் இவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு சொல்லி உன்னை காயப்படுத்தினாங்க. நீ மிகவும் நேசித்த ராகேல் உன் சட்டையை பிடிச்சிட்டான், எனக்கு பிள்ளைய கொடும் அப்படின்னு சொல்லிட்டு. நீயே பாரு, யாரால நீ கஷ்டப்பட்ட. ஆனால் ஒவ்வொருவரால நீ கஷ்டப்படும் போது நீ யாரை கஷ்டப்படுத்தின தெரியுமா? என்னதானே யாக்கோபே, உன் தகப்பனால் உனக்கு ஒரு காயம் வரும்போது அந்த காயத்தை நீ அப்படியே என்ன காயப்படுத்தும்படி செயல்படுகிறாய், என்ன நோக்கி கூப்பிடவில்லை. உன் தாயால், உன் அண்ணனால், உன் மாமனாரால், உன் மனைவியால், உன் பிள்ளைகளால் உனக்கு வேதனை வரும்போது அதை எல்லாமே என்னை காயப்படுத்துவது போன்ற செயலாய் மாறிவிட்டதே. ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். அதனால உன்னால இப்ப ஜெபிக்க முடியவில்லை, கேட்க முடியவில்லை, கர்த்தரை நோக்கி கூப்பிட முடியவில்லை. ஆமென். யார் மேலோ இருக்கிற கசப்பு நிமித்தம் தேவனை விட்டு விலகுகிற கூட்டமே, தேவனை தேடாத கூட்டமே, ஆண்டவரும் வேண்டாம், ஆலயமும் வேண்டாம், பைபிளும் வேண்டாம், ஜெபமும் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து விட்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளமே, கர்த்தர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறாய். நீ இன்னும் தேவனை விசனப்படுத்த போகிறாயோ? நீ மறுதலித்த போது அவருக்கு உண்டான வேதனை விட நீ மனம் சலித்து பின்வாங்குகிறது நிமித்தம் அவருக்கு உண்டான வேதனை அதிகம் என்று ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலே திருவுளம் பற்றுகிறார். யோசபாத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 17வது அதிகாரம், 2 நாளாகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே யோசபாத்தை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொருவருடைய இருதயமும், ஆமா, யாரால மனிதர்களால் சோர்ந்து போகலாம்,
துவண்டு போகலாம், குழம்பலாம், வருத்தப்படலாம், வேதனைப்படலாம். ஆனா இந்த காரியத்தில் இருக்கிற உற்சாகம் மட்டும் குறையவே கூடாது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அதான் பாடுவோமே, ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆமென். இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஹல்லேலூயா ஆமென். ஏன் இங்க யோசபாத் யார ரோல் மாடல் எடுக்கிறான் தெரியுமா? அதனுடைய 4வது வசனத்தை பாருங்க. தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய 3வது வசனம், அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீதின் முன்னாட்களில் நடந்த வழியில் நடந்து. என்ன வேடுங்க, தாவீது எப்போ ஸ்லிப் ஆனார் தெரியுமா? பின்னாட்கள்ல. அதனாலதான் பைபிள், இந்த பைபிள் பியூட்டிஃபுல்லான புக். சும்மா கண்ணை மூடி ஒரு ஆளை ஃபாலோ பண்ணாதுன்னு பைபிள் சொல்லுது. எப்படி? கண்ணை மூடி தாவீது அப்படி கண்ணை மூடி ஃபாலோ பண்ணாத. ஃபாலோ பண்ண கண்ணு வேற எங்கேயாவது கூட போகும். கரெக்டா ஃபாலோ பண்றாரு பாருங்க. தாவீதுக்கு அப்பா யோசபாத்துக்கு அப்பா தாவீதா இல்ல. தாவீதுக்கு எத்தனையோ தலைமுறை தாண்டி தான் யார் வரார்? யோசபாத் வரார். அவர் பார்க்கிறாரு, ஆசாவை பார்க்கலாமா? அவர் லாஸ்ட்ல சொதப்பிட்டாரு. எல்லாரும் சொதப்பிட்டாங்க. அப்ப யார் கடைசி வரை பிடிச்சு நிக்கிறாங்க? தாவீது இடமோ. தாவீது கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. அதனாலதான் தாவீது உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், நான் உள்ளளவும் அவரை துதி. யோசபாத் இந்த லைனை பிடிச்சிட்டான். இப்போ தாவீது லைஃப் டீடைலா பார்க்கும்போது, ஓஹோ, நம்ம தாத்தாவும் இடையில அது வேண்டாம். அவன் தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. இந்த யோசபாத்தை சுத்தி சத்துருக்கள் இப்ப வருகிறார்கள். 20வது அதிகாரத்தில் யோசபாத் இப்பொழுது மனஞ்சலிக்கவில்லை. யோசபாத் பயந்தான், உண்மைதான். நடுங்கினான், உண்மைதான். அடுத்து என்ன செய்வதென்று அறியாதிருந்தான், எல்லாம் உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் எப்படி இருந்தது? உற்சாகம் கொண்டது. எனவேதான் 20வது அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் ஹோம்வொர்க் படிச்சுக்கோங்க. அங்க நடந்ததெல்லாம் அப்படியே சொல்லுகிறேன். கர்த்தரிடத்தில் வந்தான், கர்த்தரை நோக்கி பார்த்தான். 2வது 3வது தன் மனதில் உள்ளதை எல்லாம் கர்த்தரிடத்தில் சொன்னான். 4 வார்த்தை கொடுக்கப்படுகிறது. வார்த்தையை கேட்டான். 5வது வார்த்தைக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்தான். வார்த்தைக்கு முன்னாக. 18வது வசனம் பாருங்கள். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் குனிந்தான். அடுத்ததாக கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினான். 19வது வசனம். அடுத்ததாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு நன்றியோடு வருகிறான். 28வது வசனம். நன்றியோடு கர்த்தருடைய வழிகளிலே நம்முடைய இருதயம் உற்சாகம் கொள்ளும் போது இந்த கிரியைகள் எல்லாம் வரும். எதுனாலும் எங்கதான் ஓடி வருவோம்? கர்த்தர்கிட்ட தான் வந்து நிற்போம், ஆண்டவர்கிட்ட தான் வந்து நிற்போம். நன்மையோ தீமையோ, ஹல்லேலூயா, கர்த்தர்கிட்ட தான் வருவோம். ஆண்டவரே, நிற்க பலன் இல்லை, என்ன செய்வதென்று அறியவில்லை. ஆனாலும் உங்களை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சொல்லுவார். ஆண்டவரே, வாக்குத்தத்தம் என்றென்றைக்கும் தானே கொடுத்தீங்க, அப்படித்தானே கொடுத்தீங்க, நீங்க இப்படியெல்லாம் செய்வீங்கன்னு எங்கள் பிதாக்கள் சொல்ல நாங்க கேட்டிருக்கிறோமே. அதாவது மனசுல உள்ளதெல்லாம் சொல்றார். யோசபாத்துடைய ஜெபத்தை பார்த்தா ஒரு பிரேயர் ஃபார்மட்டே இருக்காது. இதான் மனசுல உள்ளது சொல்றது. நம்ம புத்தகத்தை திறந்து ஜெபத்தை படிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, நீங்க வாங்க, அப்படி போங்க. ஆமே, மனசுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இது அப்படி இல்லை. மனசுல என்னெல்லாம் தோணுதோ சொல்லிட்டு இருக்கிறார். சொல்லிட்டு முகத்தை திருப்பல, எங்கள் கண்கள் உண்மையே அப்படி பார்த்துட்டே இருக்கிறோம். இதுதான் கர்த்தருடைய காரியத்தில். உடனே கர்த்தர் அகாசியல் மேல ஆவியானவர் இறங்குறார்.
இறங்கி சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. இந்த வார்த்தை வந்ததும் அகாசியல் ஜூனியர், அகாசியலோட சீனியர்ஸ் இருக்கிறாங்க. இப்ப ராஜா கிட்ட சீனியர் பாஸ்டர் தானே பேசணும், ஜூனியர் பேசினார், அதெல்லாம் பார்க்கல. வார்த்தைக்கு முன்னா காரணம் அவருடைய இருதயம் அவர் வழிகளில் உற்சாகம் கொண்டது. நம்முடைய இருதயம் அவர் வழிகளில் உற்சாகம் கொள்ளாமல் நாம் மனஞ்சலித்து போனால் ஏசாயாவே வந்து பேசினாலும் கேட்க மாட்டோம். ஆமென். ஏசாயாவே வந்து பேசினாலும், யாரு? ஏசாயா வந்து இருக்கிற ஏசாயா போ மோசையை கூட்டிட்டு வாம்போம், நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் நம்முடைய இருதயம் அவர் வழியில் உற்சாகம் கொண்டா, ஒரு சிறுவன் சாமுவேல் வந்து சொன்னா கூட நாம் ஆமேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். இதுதான் உண்மை. அவருடைய காரியங்களிலே சிலர்லாம் பார்க்கும்போது வசனம் பேசும்போது ஆளை வச்சுதான் பார்ப்பாங்க, யார் பேசுறாங்க யார் பேசுறாங்க. இவங்க மூலமா சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறும், கர்த்தரால் எனக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மனஞ்சலித்து போகாதிருங்கள், குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. நீ தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் நிறைவேறும், அது தாமதிப்பது இல்லை. ஆண்டவர்கிட்ட நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கலாமா? முடிந்தால் முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே உம்முடைய காரியங்கள்ல நான் மனஞ்சலித்து மட்டும் போயிடக்கூடாதப்பா. உம்மை தேடுகிறதுல, உம்மை நோக்கி கூப்பிடுகிறதுல நான் மனஞ்சலித்து போகாதபடிக்கு தகப்பனே கிருபை தாரும் ஆண்டவரே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆமென், இன்னும் எக்காலமும் நான் துதிப்பேன், எக்காலமும் நான் துதிப்பேன். ஓ இன்னும் துதி முடிந்தால் அப்படி இரண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்து. ஆண்டவரே கர்த்தருடைய காரியங்கள்ல ஹல்லேலூயா நான் மனஞ்சலித்து போயிடக்கூடாது, நான் மனஞ்சலித்து போயிடக்கூடாது. ஆண்டவரே கொஞ்சம் வாயை திறந்து, எனக்கு தெரியும் சிலரோடு பர்சனலா ஆண்டவர் பேசி இருக்கிறார். மனஞ்சலித்து போயிடக்கூடாது, மனஞ்சலித்து போயிடக்கூடாது. அப்பா கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். யோசபாத்தினுடைய இருதயம் உம்முடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது போல, யோசபாத்துடைய இருதயம் உம்முடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது போல யாரோ உன்னை கஷ்டப்படுத்தினத நீ ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறியே. மனஞ்சலித்திடக்கூடாது. ஒரு நேரத்துல ரொம்ப நல்லா இருக்கிற, இன்னொரு நேரத்துல பைபிள எங்கேயோ நீ எங்கேயோ இருக்கிற. நீ தேவனை விசனப்படுத்தாதே சகோதரி, தேவனை விசனப்படுத்தாதே சகோதரா. இன்னும் உன்மேல் நினைவாயிருக்கிறார், இன்னும் உன்மேல் கிருபையாயிருக்கிறார். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் இமை பொழுது தம் முகத்தை மறைத்தது உண்மைதான், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குகிறவர் இதோ உனக்காய் காத்திருக்கிறார். நீ மனஞ்சலித்து போகாதே. ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லையே,
நீ மனஞ்சலித்து போனாயே, இது அவருக்கு ரொம்ப வலிக்குது. ஆனாலும் பேதுருவே, நீ என்னை மறுதலித்தாயேன்னு அவர் சொல்லல, அதெல்லாம் அவர் மறந்துட்டார். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிட, இது அவருக்கு வலிக்குது. இது அவருக்கு வலிக்குது. இது அவருக்கு வலிக்குது. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது. ஓ நம்பிக்கையாவுமே எல்லாமே முடிந்தது. நம்பிக்கையோடு எந்த கல்லறையின் கல்லை என்னை மறுபடியும், ஓ எந்த கல்லறையின் செமம்ரதம மலகுரோ தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலோ, தனிமையின் சூழ்ந்தாலோ மாறினாலோ, கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும், ஆமென், என்னை அரவணைத்து நான் இழந்தவற்றை சகரமலகவதனரவா சந்தனலவரோ சிமம்ரதனமரா நல்லவர் வல்லவர், நல்லவர் வல்லவர், சர்வ வல்லவர், சத்தமா சொல்லுங்க, நல்லவர் நல்லவர். ஏரா மக்களமா சந்தன மக்கதனரோ, இன்னும் துதிப்பே, ஆமென். பரிசுத்த பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். உம்மை விசனப்படுத்துகிறவர்களாய் அல்ல, உம்மை பிரியப்படுத்துகிறவர்களா எங்கள் வாழ்க்கை காணப்பட கர்த்தர் கிருபை செய். யோசபாத்தை போல எங்கள் இருதயம் உம்முடைய வழிகளில் உற்சாகம் கொள்ளும்படி செய்வீராக. ஒவ்வொருவரை ஆட்கொண்டு நடத்தும் ஆசீர்வதியும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.